இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ யூச்சனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு கேப்டனாக தான் இருந்துட்டுருக்கான். அவங்க தாத்தா அவனை அங்கே வந்துட்டு போய் ஒரு பிளைண்டேட்டுக்காக போக சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவனுக்கு வந்துட்டு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்குது. அவர் வந்து அந்த கேப்டனுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் ரேனை காமிக்கிறாங்க. அவள் வேமா அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேமா வந்துட்டு பிடிச்சி விட்டான். அவள் இடிச்சு கீழே விழுக போகும்போது அவ்வளோதான் அவங்க தாத்தா அங்கே டேட் பண்ண சொல்லியிருப்பார் போல். அதை பற்றி அவ யோசிக்கிறான். நீ இந்த பொண்ணை போய் டேட் பண்ணணும்னு சொல்கிறப்ப அவன் வந்து முடியாது தாத்தா அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது ஏன் இவன் வந்து பேச்சவை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே பேசிட்டு போகும்போது டென்ஷனில் அங்கே வந்து ஹார்ட்டில் பெயின் ஆகிட்டு அங்கே மெடிசன் போய் கீழே விழுந்திருக்கு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவரை வந்து காப்பாற்றி இருந்திருக்கா. ஸோ அதனால் இவன் வந்து தாத்தாவோட பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து திட்டிருக்காரு போல். நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. பார்த்தா தாத்தா தான் எனக்கு ஹார்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்லி இருந்திருக்காரு. நான் உங்களை ஆல்ரெடி சொன்னேன் நீங்கள் வந்து வேமா டிஜார்ஜ் ஆகி போகாதீங்க, ஏன் நீங்கள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகும்போது நான் நல்லா தான் இருக்கேன், நீ உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோட பேரனை பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவர் ஷாக்காக எழுறான். இப்போ தான் நான் வந்துட்டு இவரை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது இவன் ரொம்பவே நல்ல பையன், நீ பேசாமல் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காயிருது. ஹீரோயின் என்ன தாத்தா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இங்கே வந்து ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, வீட்டு கூட இல்லை அப்படின்ற சொல்கிறப்ப நீ வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வந்து உனக்கு எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பேன், அங்கே வந்துட்டு நிறைய வந்து இடம் வேணாலும் சொல்லு, நான் வில்லா வேணாலும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவர் வந்துட்டு இப்படி தான் என்னை பேரன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாரு, நான் ஒன்றும் கேப்டன்லாம் கிடையாது, நான் சாதாரண செக்யூரிட்டி கார்டு தான். ரெண்டாவது அவர் வந்துட்டு என்னை வந்து இங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட பையனாக இருந்தாலுமே ஒரு பேரனாக தான் பார்க்குறாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகுது. அவருக்கு மூளையில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அவர் அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது அவளுக்கு ஃபோன் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ உங்கள் தாத்தாட்ட கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். இங்கே நம்ம ஹீரோயினை நீ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ்பிட்டல் நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப உங்கள் ஹாஸ்பிட்டல் நல்லா இருந்தால் பார்த்துமா, உனக்கு வந்துட்டு ஆளுங்க யாராச்சுமே தெரியலை, ஸோ நீ எங்கேயாச்சும் போய் இருந்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேதுன்னு. இங்கே தாத்தா என்ன நீ வாட்ட அந்த பொண்ணுகிட்ட உளறிட்டு இருக்கேன்னு சொன்னதும் தாத்தா அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு நம்மளுக்கு என்ன தெரியும், நான் பணக்காரன் என்ற வாசியை உடனே ஓகே சொல்லிட்டு மேரேஜ் கூட பண்ணிக்கிறதுக்கு அவள் ஒத்துக்கலாம், நான் ஏன் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு இப்போ செக்யூரிட்டி கார்டு காசு எதுவுமே இல்லை, சும்மா வேலைக்காரனோட பையன்னு சொன்னால் அவள் எப்படி வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்குவா அப்படின்றத அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ காசு பணத்தை பார்த்துட்டு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் உண்மையிலே வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லை, ஸோ இவன் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அங்கே ஓகே சொல்லியிருக்கான். தாத்தாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே போய் மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. தாத்தா இவ ஏதாச்சும் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோமே, நீ என்கிட்ட சொல்லி இவனை நான் ஒரு வழி பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு. அதை இவங்க கேட்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோ என்கிட்ட வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 3000 சம்பளம் தான் வரும், அதை வச்சு உன்னால் வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் பேச விரும்பல, இதான் நடந்துச்சு என்னோடய லைஃப்பில், அதனால தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவள் சொல்லிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் இதில் 10,000 நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், இது 2 பேத்துக்குமே வந்து மாதத்துக்கு சரியாக போகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ஒரு பேப்பர்லாம் டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்ததுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன நம்ம தப்பாக இதுவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே மாஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மாதிரி. அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேகமாக பிடிச்சி இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டதுமே ஹீரோயின் என்ன ஹக் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் வந்துட்டு ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி சொல்லிட்டு இப்போ முக்கியமான வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ வந்ததுமே கமெண்டர் அது யார் அப்படின்ற சொன்னது உன்னோட சிஸ்டர் இன்லான்னு சொன்னதுமே அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு வேகமாக மறைச்சிக்கிட்டீங்க அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நம்ம வந்துட்டு பார்க்குற வேலைக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாப்பாக தானே வைக்க வேண்டியதாக இருக்குது, என்னால் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க வந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த கமெண்டர் வர போகிறாருப்பா, அவர் ரொம்பவே வந்துட்டு பயங்கரமான ஆள், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவரோட நேம் வந்து கூன் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க வர்றாங்கன்னா
கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ரு ஆகுறான். இவன் இந்த சைடில் போயிடுறான். அந்த ஃபைலை கொண்டு போய் உள்ளே கொடுப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்துட்டு லீனான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க. அங்கே லினன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேறு இருக்கா. அவளுக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே சுத்தமாக பிடிக்காது போல். நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் கிளாஸ்மேட் தான், பட் இருந்தாலும் ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கு பிடிக்காது. நான் வந்துட்டு அந்த கோவோட தாத்தாவை வந்து காப்பாற்றினேன். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் வந்துட்டு அவர் பேரனை வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பற்றி தான் அங்கே பொய்யா பேசிகிட்டு இருக்கா. இவள் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த லீனா வந்துட்டு உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் ஏன் சப்மிட் பண்ணணும், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இங்கே திறமை இருக்குன்னு நினைக்கிறியா, எல்லாமே லீனிங் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினதுமே நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு சாட்சி பேசலாம், யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அதை தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இருக்கும்போது உடனே அந்த லீனா போயிட்டு அந்த லீன்ட்ட அப்படியே கொஞ்சம் பேசுகிறா. ஏன்னா வந்துட்டு பெரிய கமெண்டரோட ஒய்ஃப் ஆயிடுவா அப்படின்றதுக்காக அவள் வந்துட்டு அங்கே ஜாலரா அடிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே அவள் ஃபோட்டோலாம் காமிச்சிட்ருக்கோமே, எதுக்காக நீ இப்படி போய் பேசிகிட்டு இருக்க, அந்த தாத்தாவை காப்பாற்றினது நான், ஆனால் நீ வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே என்ன வந்துட்டு புதுசாக கதை இழந்துட்டுருக்க, ஏன் அந்த கமெண்டர் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு நீ இப்போ ஆசைப்படுறியான்னு சொன்னதும் நீ இப்படிலாம் வந்துட்டு என்னை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே என்னது நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, ஒன்றுலாம் போய் யார் மேரேஜ் பண்ணுவாங்க, புதுசாக என்ன வந்துட்டு கதை கட்டிகிட்டு இருக்க, உனக்கு இருக்கிறதுக்கே வீடு கிடையாது, அது கூட வழி இல்லாமல் தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே கீழே தூக்கி போட்டு ரொம்ப அங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அம்மா இறக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் நீ ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணி ஏகப்பட்ட பேரை நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அங்கே அவன் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தன்னோட கற்பனை கனவு எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி சிதைச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வேதனையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் அங்கே லீமே சேர்ந்து அங்கே பக்கத்து ரூமில் தான் அங்கே வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது பக்கத்து ரூமில் தான் இப்படி சண்டை வந்து போயிட்டுருக்கு. அந்த சவுண்ட் எல்லாமே இவங்க வந்து கேட்டுட்டு இவங்க யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு உங்கள் பவரை வந்து இப்படி தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, குவோட லைஃப்பில் போயிட்டு நீ அவரை வந்து மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழலாம் நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு அப்படி வந்துட்டு வாழணும்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்தா அந்த லீன் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் பெரிய கமெண்டர், உன் நிலைமை என்னாக போகுது பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு பண்ணதும் ஹீரோயின் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டதுமே அப்போ அந்த லின்னும் அவளுமே சேர்ந்து மாற்றி மாற்றி ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளும் போது நம்ம ஹீரோ வந்து வேமா அங்கே வந்து காப்பாற்றிடுறான். அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கமெண்டர் கூப்பிடின்ற சொன்னதும் நீங்கள் யாரை பார்த்து கமெண்டர்னு சொல்கிறீங்க, இவர் தான் அதுன்னு சொல்லிட்டு லீயை பார்த்து கூப்பிட்டதுமே லீ நானா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பித்ததுமே அந்த லீனாவும் லின்னுமே ரொம்ப அப்படியே ட்ராமா பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேடி வந்துட்டு உங்கள் வருங்கால ஒய்ஃபை ரொம்ப கேவலப்படுத்தினாங்கன்னு சொன்னதுமே யார் என்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தானே உங்கள் தாத்தாவை வந்துட்டு காப்பாற்றினாங்கன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ கோவம் ஆகிட்டு ஓ இவ வந்து காப்பாற்றினாலா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அதை கேட்டுட்டு நீ ஜஸ்ட் அசிஸ்டன்ட் தான், நீ எப்படி வாய் பேசுவேன்னு சொன்னதுமே இங்கே இவனுக்கு கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு அவரை வந்து எடுத்து பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ கமெண்டர் இல்லையா, அதனால தான் அவன் உடனே ஃபோட்டோ காமிச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் தான் வந்துட்டு இவரை காப்பாற்றினேன்னு சொன்னதும் அங்கே நம்ம அசிஸ்டன்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட ஐயோப்பா சாமி இந்த புடி உன்னோட தாத்தா ஃபோட்டோ தான்ற மாதிரி அவர் கொடுத்துட்றாரு, நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ நீ யார் ஃபோட்டோ ஊற்றிட்டு வந்துட்டு தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க, இது என்னோட தாத்தா கமெண்டரோட தாத்தா கிடையாது, இவர் ஒன்று கமெண்டரோட லீடராக ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் என்ன வேறு ஏதாச்சும் ஃபோட்டோவை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் ஷாக் ஆகிட்டுருக்கா. கூட வேலை பார்க்குற பொண்ணவே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கே தகுதி இல்லை, உங்களை ஜாப்பை விட்டு துரத்துனா தான் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னதும் உடனே அவங்க வந்துட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வெளியே வந்துட்டு உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னால் நம்ப முடியல, நீங்கள் செக்யூரிட்டி கார்டு தானே சொன்னீங்க அப்படின்றத சொன்னதும் நான் செக்யூரிட்டி கார்டு தான்ப்பா, ஆனால் வந்துட்டு என்னோடய ஸ்கில் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு சின்ன சின்னதாக ஒர்க் பண்ண சொல்லுவார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்களோட வீட்டுக்கு நான் வந்துட்டு ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஹீரோ ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்ட்ட இந்த வீடு இருக்குது வில்ல தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லை வீட்டில் ரொம்ப மெஸியாக இருக்கும், நான் வந்துட்டு உன்னை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு போகிறேன்னேன்னு சொன்னதும் அங்கே அவர் ரொம்ப சந்தோஷமாக எழுறான். இங்கே தாத்தா வந்து ரொம்ப கோவப்படுறாரு, படுவாய் பையலை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சா அந்த பொண்ணுகிட்ட பொய்யாவா சொல்லி வைக்கிறா, என்ன செக்யூரிட்டி கார்டுன்னு வேறு சொல்லி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. இப்போவே நான் அவகிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னதும் தாத்தா இப்போ தான் வந்துட்டு என்னோட மேரேஜே ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் மெதுவாக சொல்லிக்கிறேன் உண்மைகள் எல்லாத்தையுமே. ஒருவேளை வந்துட்டு அவள் இந்த வில்லாவெல்லாம் பார்த்து உடனே ஓகே சொல்லியிருந்தா இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் இப்போ சின்ன வீடாக வந்துட்டு அவளுக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் தாத்தா, அதுக்கப்புறம் நான் மெதுவாக எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லி அங்கே சமாதானப்படுத்துகிறான். பிறகு கால் பண்ணி எங்கள் வீடு ஏற்பாடு பண்ண சொன்னதும், சரி பாஸ் நான் வில்லாவை வந்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும், வில்லாலாம் கிடையாது சின்ன வீடாக நீ பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பி வந்ததுமே அவன் அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உண்மையிலேயே நீ செக்யூரிட்டி கார்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா இங்கெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால எப்படி கொடுக்க முடியும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் இந்த கார் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ மாட்டிக்கிட்டமேனான்னு சொல்லிட்டு, இல்லை அன்றைக்கி என் கூட சேர்ந்து கமெண்டர் வந்தார் இல்லையா, அவரோட வீடு தான், அவர் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு காசு வந்து கம்மியாக வந்து கொடுத்துட்டாரு, இந்த வீடு வந்துட்டு எனக்காக ரொம்ப சும்மா வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி தான், அது வந்து நம்மளோட வெட்டிங்காக அப்படின்ற சொல்லிட்டு போய் சொல்கிறான். இந்த காருமே செகண்ட் ஹேண்ட் தான், நான் வந்துட்டு இதுக்கு ரெண்ட்மே வந்துட்டு கட்டி ஆகணும், மாதம் மாதம் வந்துட்டு நான் கட்டி வந்துட்டு இது முழுசாக சொந்தமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே போய் சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறான். வீடை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஆச்சரியமாயிட்டு வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. வாவ் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, உண்மையிலே இவ அப்பாவி தானா இல்லை சும்மா நடிக்கிறாளா, நான் என்னதை சொன்னால் நம்புறாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ, இந்த வீடு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோட பாத்ரூம் சைஸ் தான், பட் இதை பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், என்னோட ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாருன்னா நானுமே வந்துட்டு ஏதாச்சும் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட காசு கொடுக்க வந்தாங்க. நம்ம ஹீரோ அங்கே டவலை கட்டிட்டு நிற்கவுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்னாச்சு, எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும், நீங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், நானுமே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த காசு, நான் அதுக்கப்புறம் ஜாப் டெய்லியுமே பண்ணிட்டுருக்கேன்ல, கண்டிப்பாக வந்துட்டு என்னோட சேலரியுமே இன்க்ரீஸ் ஆயிரும், உங்களுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே காசை கொடுத்தா அவன் காசு வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் டவல் அங்கே உருவி விழுந்துருது கைப்பட்டதில். ரொம்பவே ஆக்வர்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறா, திரும்பி எங்கே போகும்போது ஸ்லிப் ஆகி மேலே விழுந்ததில் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல் என் மேலே எந்திரி அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாலுமே ரெண்டு பேத்துக்குமே பார்க்க முடியல, நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு ரொம்ப ஷை ஆகுது. நம்ம ஹீரோயின், நம்ம ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, அப்போ நம்ம ஃபோட்டோ இருக்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அங்கே மாட்டும் போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, உண்மையிலே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, என்னால் இதை நம்பவே முடியலையே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். அவள் கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு இறங்கும்போது பார்த்தா ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. ஹீரோ தான் பிடிக்கிறான். பட் ரெண்டு பேத்துக்கும் திரும்ப அங்கே க்ளோஸ்னஸ் பக்கத்தில் அதிகமானதுமே ரெண்டு பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின், எனக்கு இப்போ வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, நான் ஒர்க்குக்கு போகணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, ரெண்டு டைமே நீ வந்து டியூட்டி பார்ப்பியான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லைப்பா இது என்னோட பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற சொன்னதுமே, அப்படியா நீ என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவங்க வந்துட்டு வம்பு பண்ணி வேமா இழுத்துட்டு போயிடுறான். அங்கே பார்த்தா அவள் சிக்கன் ஸ்டால் தான் வச்சு நடத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு என்னடா பாவி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா சிக்கனெல்லாம் கட் பண்ணுறதை பார்த்துட்டு பயமாயிருது. நான் இவ்வளோ ஒரு பெரிய கமெண்டர், ஆனால் இவ்வளோ பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின், சாப்பாடெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கவுமே எதுக்காக நீ இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குற, கொஞ்சம் காசு கூட்டி வச்சு விற்கலாமேன்னு சொன்னதும், நான் கூட்டி வச்செல்லாம் விற்க முடியாதுப்பா, ஏன்னா இங்கே இருக்க ஏரியாவில் ஜனங்க வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்க வயிறார சாப்பிடணும், அது மட்டும் தான் என்னோட நோக்கம்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே அங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்ததுமே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் கையில் வந்துட்டு அங்கே வந்து அந்த ஷர்ட் வந்து கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, நான் உனக்கு வந்துட்டு இப்போ தச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே நூலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே தச்சதுமே, உனக்கு தெரியாத விஷயமே இருக்காதா, எல்லாமே தெரியுமான்னு சொன்னதும், ஆமாம் எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப தெரியும், ஏன்னா சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் இல்லாமல் போயிட்டா நம்மளே வந்துட்டு டிஃபன் பண்ணிக்கணும்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் அங்கே டாப்பிக்கை மாற்றிட்டு, நீ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த மியா அங்கே வழா, என்னப்பா இந்த டயத்தில் வந்துட்டு இங்கே சிக்கன் ஷாப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் வந்துட்டு நர்ஸாக இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன அதை பற்றி, இப்போ எதுக்கு வந்தே அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே தான், நான் இப்போ வந்துட்டு சிக்கன் சாப்பிட்டு தான் வந்தேன், உன்னோட கஸ்டமர் தானே நானே, நீ என்னை வந்துட்டு ஃபுல் பண்ணாமல் நல்ல சாப்பாடை சமைச்சு கொடுன்னு சொன்னதும், ஹீரோயின்மே அங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே அவள் வாயில் கூட வைக்காமல், ஐயோ கன்றாவியாக இருக்குது, கெட்டு போன சாப்பாடையாக கொடுக்குற, அதனால தான் நீ சீப்பாக கொடுக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே மாஸ்க் போட்டுட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறான். அது ஒன்றும் கெட்டலாம் போல, ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும், நீ அவளோட ஹஸ்பண்ட் தானே, நீ அப்படி தான் பேசுவ, ரெண்டு பேருமே ஃப்ராடு தான், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், என்னோட பிரதர் யார் தெரியுமா, கூக்கில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் நினச்சா அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோ அங்கே மாஸ்க்கை கலட்டுறான். பார்த்தா அவங்க பிரதர் பார்த்து பயந்து போயிட்டு, ஐயோ மாஸ்டர் நீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ அதை பார்த்துட்டு அந்த லீன் வந்துட்டு, என்ன பிரதர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டுமே போட்டு பயங்கரமாக அடிச்சு விட்டுட்டு, என் வேலைக்கே உலைய வைக்கிறேன்னு
இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ நம்ம ஹீரோ இவ பண்ண தப்புக்கு நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னா கீழே சிக்கனை போட்டா பார்த்தியா அதவே நீ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னதும் அவன் வந்து பயந்து போயிட்டான். அதே மாதிரி பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேணா நான் புதுசாக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுக்குறேனேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் எதவே சாப்பிட்றான். லின் வந்துட்டு எதுக்காக பிரதர் நீங்கள் இவனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் வாயை மூடு, உனக்கு அளவுக்கு அதிகமாக வாய் ஓவராக போயிடுச்சு, அதனால தான் எல்லாத்தையுமே நீ இப்படி திமிரா பேசிகிட்டு இருக்க, உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அப்போங்க நம்ம ஹீரோட்டாங்க சாரி கேட்டுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோ என்னன்னா நான் கமெண்டர் கீழே ஒர்க் பண்ணுறேன்ல அதவாசி என்னை பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டெப் மதர் அப்போ கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப அவங்க குரலை கேட்டதுமே பயமாயிருது. வீட்டுக்கு வந்து அவங்க அவ்வளோ பெரிய வீடை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீ இப்படி லக்ஸுரியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிரைடு மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் கண்டமானி பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே வந்துட்டு எல்லா பொருளையுமே அவங்க டச் பண்ணதுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க மதர்னு சொல்கிறா. நீங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் லிமிட்டை தாண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பேசாமல் அந்த வழியை போய் உட்காந்துக்கிட்டு அப்படின்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன்னா இங்கே இருக்க லக்ஸரியான பொருள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பாக்ஸ்குள்ளே பூராத்தையுமே தூக்கி வச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு நீங்கள் இப்படி வேலை இங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பொருளை எடுக்காதீங்க, அது என்னோடது கிடையாதுன்னு சொன்னதும் இந்த வீட்டில் இருக்கேன்னா அது உன்னோடது தானே, நீ வந்துட்டு ஒழுங்காக எங்களுக்கு காசு கொடுக்குறியா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னதும் நாங்கள் ஏன் வந்துட்டு காசு இப்போ கேட்டுட்ருக்கோம், உங்களோட அப்பா ரொம்ப வந்து வயசாகி போயிட்டாரு, அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு அந்த செலவுக்கு தானே காசு கேட்டுட்ருக்கோம், நீ இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த ஆள் கடனை வாங்கி வச்சு கடனை பூரா நாங்கள் அடைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி பொய்யா பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இங்கே வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இந்த காலில் வந்துட்டு 10 மில்லியன் இருக்குது, இதை நீ கொண்டு போய் கூட அவங்ககிட்டன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை என்னால் கொடுக்க முடியாது வேணா இதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது ஹீரோயின் காசுக்கு ஆசைப்படுற பொண்ணு கிடையாது நல்லவன்னு சொல்லிட்டு நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளம் தான், ஸோ நீ இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு, பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் நாங்கள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ஆனால் இந்த காசை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் இந்த காசை கொண்டு போய் நீங்கள் என்னோட அப்பாவோட செலவுக்கு தான் யூஸ் பண்ணணும், கேம்லிங் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நாங்கள் ஏன் அப்படி பண்ண போகிறோம் அவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அவங்க பிரதர் அம்மா நம்ம இப்போ அவளை வந்து போர்ஸ் பண்ணி காசு வாங்குறது தப்பு இல்லையா, அவட்ட காசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அவள் அந்த ஆள்கிட்ட தான் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் அவட்ட ஏன் காசு இல்லாமல் இருக்க போகுது, அவள் வந்து பார்த்தியா எப்படிப்பட்ட வீட்டில் இருந்துட்டுருக்கான்னு, எல்லா பொருளும் எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது, அவட்ட காசே இல்லைனாலும் அவட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த காசை கொண்டு போய் அந்த கிழவனுக்கு நம்ம ஏன் செலவழிக்கணும், நம்ம வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி லைஃப்பை வந்துட்டு நல்லா வாழலாம், அந்த ஆள் சேர்த்தா சாவுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, மிஸ் ரேண்ட்ரன் நீங்கள் தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் அம்மான்னு சொல்கிறா, இப்படி உங்கள் அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அவருக்கு ஆப்ரேஷனுக்கு எந்த காசுமே கட்டலையா, ஸோ பண்ண முடியாமல் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை வந்துட்டு நம்பவே முடியல, ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ வேமா வந்துட்டு கிளம்பி அங்கே வர்றா. பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அங்கே கேப்லிங் விளாண்டுட்டு ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி அதில் பிரேஸ்லெட்லாம் வாங்கி போட்டுட்டு பெரிய பணக்காரவங்க மாதிரி அங்கே சீன் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அதை எல்லாமே ட்ரெஸ் ரைப் பண்ணி விட்டுட்டு உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, என்னோட அப்பா இறந்து போயிட்டா, நீ இப்படி இங்கே வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, கொடுத்த காசை வச்சு அவரை காப்பாற்றாமல் நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறப்ப அங்கே கையில் பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீ இதெல்லாம் வேறு வாங்கி போட்டிருக்கியா, அப்போ காசு பூரா எங்கே போச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொன்னதும் உங்கள் அப்பா என்ன சேர்த்தா சாவட்டுமே, அந்த கிழமை இருந்து என்ன பண்ண போகிறான், கூடிய சீக்கிரம் எப்படினாலும் சாவதானே போகிறான்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேசுனதுமே ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த லேடியை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ இப்படி அடுத்தவங்க காசை வச்சு ஊரை சுற்றிட்டு திரிவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பையன் வந்துடுறான், என்ன தைரியம் தான் நீ என்னோட அம்மா மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டதுமே அங்கே வந்துட்டு அந்த லேடி இவ எப்படிப்பட்டவ தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பொய்யா அங்கே வந்துட்டு கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கவங்களுமே அம்மாவே இந்த மாதிரி பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப தப்பாக அவளை பற்றி பேசுகிறாங்க. அந்த லேடி போட்டு ஹீரோயினை அடிச்சுட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது பேசாமல் வந்துட்டு நம்ம மிஸ்டர் கூக்கு வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொன்னதும் அம்மா ஆல்ரெடி இவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எப்படி போய் நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அங்கே அந்த கமெண்டருக்கு முன்னாடி இவளோட ஹஸ்பண்ட் செக்யூரிட்டி கார்டு என்ன பெரிய இவன் நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போதை தர அந்த ட்ரிங்க்ஸையுமே ஊற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயின் அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கே கிட் பண்ண போகிறப்ப கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து காப்பாற்றிடுறான். அங்கே அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி அங்கே தூக்கிட்டு போயிடுறான்.
ஹீரோயின் அங்கே வந்து படிக்க வச்சுட்டு அவன் டாக்டரை கூப்பிட போனால் ஹீரோயின் வேகமாக பிடிச்ச அவனை கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவனுமே அவளை வந்து கிஸ் பண்ணுறான். பட் அங்கே வந்துட்டு பிடிச்சி அடிச்சு அங்கே மயக்கமாக்கிட்டு இவள் வந்துட்டு இப்போ போதையில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. இவள் வந்து எந்திரிச்ச பிறகு இதை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே அங்கே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் அவங்க அப்பா இறந்து போனதை நினச்சி ஃபீல் பண்ணி இப்போ நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே சொல்லி அங்கே கவலைப்பட்டதுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம கூடிய சீக்கிரம் அவட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவளுக்கு நேற்று நடந்த எந்த விஷயமே ஞாபகம் வரலை. நம்ம ஹீரோவுமே அதை பற்றி திரும்பவுமே எதுவும் சொல்லலை. ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேருமே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் காப்பாற்றினதுக்கு திரும்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டுருக்கா. இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லு, நீ வந்துட்டு பேசாமல் எனக்கு ஒரு மீல்ஸ் வேணால் வாங்கி கொடு அந்த தேங்க்யூக்காக, ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட், நான் வந்துட்டு காப்பாற்றுறது கடமை தானேன்னு சொன்னதும் போயிட்டா சரி அப்படின்ற சைட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்த்தா இதை ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி 2 பேர் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா சாமி என்னால் இவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் போய் வந்துட்டு அங்கே காசெல்லாம் கட்ட முடியாது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ இல்லை கமாண்டர் கு வந்துட்டு இங்கே போவார், ஸோ வந்துட்டு அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவர் மூலமாக நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும்னு சொன்னதும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து காசு போட்டிருக்க விலையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அவ்வளோதான் மயக்கமே வந்துடுது. இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற சொன்னதுமே அவர் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க அந்த மேனேஜர் வந்து அதை எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட அம்மாட்ட கால் பண்ணி இப்படி உங்கள் பையன் வந்துட்டு ஏதோ ஒரு கேர்ள் கூட சேர்ந்து வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. நீங்களுமே உடனே கிளம்பி வாங்க பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் அன்னைக்கு அந்த லியா கூடலாம் பயங்கரமாக சண்டை போட்டிங்களே, உங்களோட ஜாப் ஏதாச்சும் போயிருமா, அங்கே கூக்கு எதிராகவுமே வேலையெல்லாம் பண்ணீங்களே, ஏதாச்சும் வந்துட்டு அவர் வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற சொன்னதும் அவர் வந்து பர்சனல் லைஃப்பை இதிலெல்லாம் கொண்டு வந்து எப்பயுமே நுழைக்க மாட்டார், அவர் ரொம்பவே நேர்மையான பர்சன், அந்த லின்னுக்கும் அங்கே லியா இவங்களுக்குலாம் வந்து தான் ஜாப் போக போகுது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அவங்களோட ஜாப் வந்து செக்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்போ அவளுக்காக வந்துட்டு அங்கே ப்ரேஸ்லெட் கிஃப்டாக கொடுத்ததும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவானது நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, இதுக்கு எனக்கு வேணான்னு சொன்னதுமே நான் வந்து இது என்னோட சேவிங்ஸை வச்சு தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் நீங்களாம் அறிவில்லாமல் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க, சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுறப்ப உதவுறதுக்காக தான் சொன்னதும் நீ கவலையெல்லாம் படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சேஃப்டியாக தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து வம்பு பண்ணி எப்படியோ வந்து ப்ரேஸ்லெட் போட்டு விட்டுறான். அங்கே ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. தூரத்துலேருந்து அப்போ அவங்க அம்மா அதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுறாங்க. ஃபைனலாக இவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு, இவனுக்கு பையனை தான் பிடிக்குமோ என்னமோ நினச்சேன் அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்து அவனுக்கு ஊட்ட பார்த்தா அவனுக்கு அது வித்தியாசமாக தோணுது. வாங்காமல் இருக்கவுமே இவர் கோபப்படுறாரோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி இவன் வந்து பக்கத்தில் திருப்பிக்கிட்டதுமே இவன் வேமா பிடிச்சி வாயில் வச்சுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு நான் இப்போ ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். அப்போ அவங்க அம்மாட்ட அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் ஃபைனலாக உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு, எனக்கு அது முடிக்க சந்தோஷம், அது என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, நான் பார்க்க வரேன்னு சொன்னதும் அது ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னதுமே என்ன அப்போ ஃப்ரெண்டு தானான்னு சொல்லிட்டு அவங்க கவலையாகிறாங்க. ஃப்ரெண்டும் கிடையாது, அது என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்படின்னு நான் அவங்ககிட்ட இப்போவே போய் பேசணும்னு சொன்னதும் அம்மா இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நம்மளோட ஐடென்டிஃபை என்னன்னு தெரியாது, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சொல்லி சரி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக வந்து அவர்கிட்ட பேசலான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட கிளாஸ்மேட் ஜீன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வர்றா. நீ என்ன ஏதோ செக்யூரிட்டி கார்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டதான் நான் கேள்விப்பட்டேனே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் எங்கே வருவாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட்டு தான் வருவாங்க அப்படின்ற சொன்னதுமே என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவங்க கையில் வந்துட்டு போட்டிருக்க ப்ரேஸ்லெட்டை பாரு ஃபேக்காக வந்து போட்டுக்கிட்டு சுற்றுறான்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அத்துவேற விட்டதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அது ஒன்றும் ஃபேக் கிடையாது, என் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருது, தகுதி இல்லாமையாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்ட்டை பார்த்தீங்களே இவ எப்படி என்ன மரியாதைலாம் பேசுகிறான்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னோட ஒய்ஃப்டியா நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவ வேற அங்கே அடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே கையை பிடிச்சிட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிச்சுடுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருது. சாதாரண ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்துட்டு நீ என்ன இவ்வளோ தூரத்துக்கா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. இப்போ போலீஸுமே அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறது. பட் ஹீரோ வந்துட்டு அங்கே செய்ய காமிச்சு எப்படியோ வந்துட்டு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுறான். இப்படி வந்துட்டு அவங்க ப்ரேஸ்லெட்டை வந்துட்டு அத்து போட்டுட்டு அதுக்கு காம்பன்சேஷனுமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும்
ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் இது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணி விசாரிங்கன்னு சொல்கிறப்ப அவங்க போலீஸுமே வந்துட்டு கால் பண்ணி கேட்டால் அது கூவோட பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஸோ கமெண்டர் கூவோடதவே அவங்க பிச்சிருக்காங்க, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சவங்க வந்துட்டு 2 பேத்தையுமே இழுத்துட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இந்த கிஃப்ட் நீ தானே வாங்கினேன்னு சொன்ன, அப்புறம் எப்படி கூவோட பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு நம்ம இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது வேமா அவங்க அம்மா வந்துடுறாங்க. மருமகளே அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே இது யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்துட்டு நான் தான் உன்னோட மாமியார்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு, நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாதம்மா, இது வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் வந்து திருடிட்டுலாம் வரல கிடையாது, இல்லை வந்துட்டு கடனுக்கு எதுவும் வாங்க கிடையாது, இது வந்து கூவோட பேரில் தானே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, என்னோட நேம் வந்து கூஷியா, நான் தானே வந்து அவனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன் என் மருமகளுக்காகன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட சாரி கேட்குறா, அவங்ககிட்ட சாரி கேட்குறா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கேட்குறா, அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உன்னை இன்வைட் பண்ணுறேன், நீ என் வீட்டுக்கு உன் ஹஸ்பண்டோடு சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ அம்மா எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணீங்க, நான் அவகிட்ட என்னோட ஐடென்டிஃபைவே ரிவீல் பண்ணலன்றப்ப நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கூடிய சீக்கிரம் நீ அவகிட்ட வந்து உண்மையை சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னதும் அம்மா நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு எப்படியாச்சும் வந்து சமாதானப்படுத்தி எதாச்சும் சொல்லி ஏற்பாடு பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட வந்து அவளோட கதை எல்லாத்தையுமே அவன் கேட்டதுமே சொல்கிறா, என்னோட அம்மா வந்துட்டு கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஸ்டெப் மதரை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டது என்ன நல்லபடியாக பார்த்துக்கிறோன்ட்டு தான், ஆனால் அவங்க பையனும் அவங்களும் சேர்ந்து என்னை எப்பயுமே டார்ச்சர் தான் பண்ணாங்க, வீட்டில் வந்துட்டு கொடுமை தாங்க முடியலை, அப்பாவாலையுமே அவங்களால எதையுமே வந்து எதிர்த்து பேச முடியலை, இப்போ கடைசியில் அவருமே இறந்து போயிட்டாரு, எனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணதுமே நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, நான் தான் இருக்கேன்ல உன்னை பார்த்துக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு அங்கே கால் பண்ணிடுறாங்க, இப்படி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு உன்ட்ட என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுது இல்லை, சர்ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவங்க என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னே புரியல, எனக்கு இப்போ க்யூரியாசிட்டி வந்து அதிகப்படுத்துகிறவங்களையோ என்கிட்ட போய் பேசுகிறவங்களையோ சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு ரொம்ப பயமாயிருது, இவட்ட போய் நான் எப்படி என்னோட ஐடென்டிஃபைவை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்தா ஒரு சின்ன வீடு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அதே ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஏன்னா அவள் வந்து ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவ. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் பேரனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சுருக்கீங்க, அவன் போய் சொல்லிட்டு இருந்தா நீங்கள் கூட சேர்ந்து ட்ராமாவை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும் நான் என்னத்தை பண்ணேன், அவனா வந்துட்டு இப்படி போய் பேச வச்சு நம்மளே இதில் மாட்ட வச்சுட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக ரொம்ப வந்து சூப்பராக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க வெல்கம் பண்ணதுமே தாத்தாட்ட போய் அவள் வந்து ஒரு குல்லா கொடுத்ததுமே இது எதுக்குமா எனக்குன்னு சொன்னதும் வின்டர் சீசன் வரப்போது இல்லை, நீங்கள் உங்களை சேஃப்டியாக பார்த்துக்கணும், உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடாதுல தாத்தான்னு சொல்கிறா. பிறகு அவங்க மதர் இல்லாக்கு அவ கையாலே சேர்ந்த ஒரு ஷால் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எவ்வளோ பெரிய லக்ஸுரியான வந்து கடையில் போய் நான் ஷாப்பிங் பண்ணாலுமே இப்படி வந்துட்டு எனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் கிடைக்குமான்னு சொன்னதும் என்ன லக்ஸுரியான கடைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களேன்னு சொன்னதும் இல்லை இல்லை எங்கள் அம்மா வந்து இந்த ஓல்ட் லேடியெல்லாம் வந்து அவங்க கையிலே தயாரித்து விற்பாங்க பார்த்தியா, அங்கே தான் போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் வந்துட்டு அங்கே சமாளிச்சிடுறான். சரி என்னோட கிஃப்ட் எங்கன்னு சொன்னதுமே அவன் வந்து க்ளோவ்ஸ் கொடுக்குறா. எனதுக்கு இது இது எனக்காகன்னு சொன்னதுமே நீங்கள் நைட் ஃபுல்லாக அங்கே செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணும்போது குளிரில் உங்கள் கை எதுவும் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னதும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது எல்லாருக்குமே. சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே சாப்பிட போனால் இன்றைக்கி என் கையால் நானே சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு அவங்க அம்மா சொன்னதும் உண்மையாக நீங்களா சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் அவனுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் என் மருமகளுக்காக நானே சமைச்சிருக்கேன்னு சொன்னதும் சரி சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப தாத்தா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறான், இவர் வந்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்கிறாரு. ஒரு வாய் வச்சாலே வந்து சாப்பாடு ரொம்ப உப்பு கூடி போய் கேவலமாக இருக்குது போல், அவங்க அம்மாவுக்கு ஒழுங்காக குக்கிங் பண்ண தெரியாது போல். நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குறா, சாப்பாடு நல்லா இல்லை, பட் இருந்தாலுமே மதர் நீங்கள் உண்மையிலே சாப்பாடு ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா நம்ம ஒயின் குடிக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுமே நீங்கள் ஒயின்லாம் குடிக்கக்கூடாது தாத்தா, உங்கள் உடம்புக்கு அது கெடுதல்னு சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு அவரால் குடிக்க முடியாமல் கவலையாகி போயிடுது. நம்ம ஹீரோ இவளுக்காச்சும் குடிக்க முடியுமோ என்னமோ தாத்தான்னு சொன்னதுமே என்ன இவ்வளோ வந்துட்டு மோசமாக நினச்சிட்டிங்களா, என் கூட நீங்கள் போட்டியெல்லாம் போட முடியாது, நான் உங்களவே பீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆப்பாட்டு அங்கே ஒரு பாட்டில்
எல்லாத்துலேயுமே வந்து காலியாக்கிடுறா. நல்ல போதை ஏறி போயிருது. நம்ம ஹீரோ தூங்க வைக்க போனால் அங்கே பிடிச்சிட்டு வந்துட்டு என்னென்னமோ கூத்தடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ நீ படுத்து தூங்கு, ஏதாச்சும் வந்துட்டு வேலை பார்க்காதன்னு சொன்னா வம்பு பண்ணி மேலே விழுந்து இழுத்துட்டு, நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்துகிறா. பிறகு அங்கே ஹக் பண்ணிட்டு அப்பாட்ட அழுக ஆரம்பிச்சிடுறா. எனக்கு என்னோட அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு, என்னை பார்த்துக்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணதும் அதான் நான் இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்தி எப்படியே தூங்க வச்சிடுறான். அப்புறம் அவளுக்கு முழிப்பு வரும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு நைட்டு நடந்து எல்லாமே வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. தலை வேற ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளை, நான் என்னென்ன வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சேன், நான் இப்போ எப்படி போய் அவரை மீட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப இருது. நான் பேசாமல் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட வேண்டியதான், அதுதான் நல்ல விஷயம். நான் வந்துட்டு சும்மா அப்படியே வந்துட்டு இருந்துட்டேன்னா அவருமே எதை பற்றி என்கிட்ட பேச மாட்டார்லான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது இவளுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப இருட்டி போயிருச்சு, தாத்தா பாட்டியெல்லாம் போயிட்டாங்க. நீ என்ன வர்றியா வீட்டுக்கு, இல்லை எங்கேயே ஸ்டே பண்ணலாமான்னு சொன்னதும் இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே அழுகுறாங்க. பேங்க் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியை வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார் போனாலுமே இருந்தாலும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்றத ரேங்க் பார்த்தா இன்னொரு நர்ஸ் இருந்தாலுமே அங்கேயுமே அந்த பொண்ணுட்டு அங்கே ரொம்ப ஓவராகவே வந்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவளை விட நீயுமே பியூட்டியாக தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் நான் வந்து ஒரு நர்ஸோ எனக்கு எப்படி வந்துட்டு உன்னை பனிஷ் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்கே பெயின் ஆகுமோ அங்கே வந்துட்டு பார்த்தாங்க வந்துட்டு சரியான வந்து ஒரு பஞ்சு விழுறா. அங்கே வந்துட்டு நர்ஸ்ட்டு வேலை காமிச்சா என்ன நடக்கும்ன்றது அங்கே வந்துட்டு அவள் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறா. பட் இருந்தாலுமே அந்த ஆள் அடங்குற மாதிரி இல்லை. ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லின் அங்கே உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்போயுமே அந்த பேங்க்கு அவள் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சாதாரண ஒரு செக்யூரிட்டி கார்டு தான், இவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோயின் உனக்குலாம் அறிவிருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஒரு இடியட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, இங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு தப்பான பார்வையில் அவன் பார்க்குறான்னு சொன்னதும் பார்த்தா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவனை அங்கே ஐஸ் வச்சுட்டு அப்படியே டச் பண்ணி பேசுகிறாக்கா. காசு இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போல். நம்ம ஹீரோயின் கோமாயிட்டு இப்படியே அங்கே வந்துட்டு வாக்குவாதாயிட்டு இருக்கும்போது இவ்வளோ நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து அட்டாக் பண்ண வரும்போது சும்மா அவங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த லின் வந்துட்டு கதவை அங்கே லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வேமா அங்கே தான் வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்டே இந்த ஆள் வந்து பக்கத்தில் அப்படி வந்ததுமே ஹீரோயின் அங்கே போர்ஸ் பண்ணி கீழே வந்து ஏற்றி தள்ளி விட்டா. கிட்டக்கு வந்தேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அங்கே டைரக்டர் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாஸ் எல்லாமே வந்ததுமே என்ன இப்படிப்பட்ட லேடிக்கெலாம் நீங்கள் வந்துட்டு வேலை கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு அங்கே டைரக்டரை பார்த்து அங்கே கோவப்பட்டு கத்துறாங்க. அந்த இன்னுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு எதிராக அங்கே சாட்சி சொல்லிட்டு இருக்கா. அந்த வாங்க வந்து பெரிய பணக்கார என்றவாசி எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை தாங்க தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். யார் வந்துட்டு இப்படி வந்து என்னோட ஒய்ஃப்கிட்ட பேசுகிறதுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ அந்த டைரக்டருக்கு தெரியும் நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. இப்போ உடனே வந்துட்டு அந்த நான் வந்துட்டு யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசும்போது நான் வந்துட்டு யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்கே கமெண்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், உங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்கே வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னப்பா உனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பவர் இருக்குன்னு சொன்னதும் கமெண்டர் கு என்கிட்ட இருக்கார்ல அவர் வந்துட்டு சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்கும்னவே சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே நைட் அங்கே வாக் பண்ணி போயிட்டு இருந்தா. ரொம்ப சைலண்ட்டாகவே 2 பேருமே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக வரீங்கன்னு சொன்னதும் நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் ஐயோ டைவர்ஸை பற்றி இவன் பேசுகிறானான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. வெட்டிங் முடிஞ்ச பிறகு ஊரறிய வந்துட்டு மேரேஜுமே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறான். ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகும்போது கமெண்டர் கு உங்களை வந்துட்டு கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இப்படி கு வந்துட்டு உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டா. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி வந்து ஒரு எமர்ஜென்சி நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே டெரரிஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே கிட்னாப் பண்ணிட்டாங்க போல். ஸோ அவங்கள காப்பாற்ற இவங்க போகிறாங்க. அங்கே அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நம்ம
ஹீரோயின் போயிட்டுருக்கா. இப்படி உள்ளே போக முடியாது போல், அங்கே வந்துட்டு உள்ளே வந்தால் இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படி போக முடியும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண போகலான்னு பார்த்தா அதுக்குமே அவங்க வந்துட்டு உள்ளே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எப்படி அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து டீல் பேசி அங்கே டாக்டர்ஸை மட்டும் உள்ளே அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோ வந்து அங்கே ட்ராமா பண்ணிட்டு டாக்டர் மாதிரி போயிடுறான். அங்கே போனதுமே அந்த டெரரிஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை தான் கூப்பிட்டாங்க, கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டான். ஏன்னா பார்த்ததுமே நம்ம ஹீரோ மேலே அவனுக்கு டவுட் ஆகிடுது. ஏன்னா வந்துட்டு இவன் கண்டிப்பாக வந்து டாக்டராக இருக்க மாட்டான், இவன் ஒரு கமெண்டர் தான் சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது கமெண்டர் தான் சொன்னதுமே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் டாக்டர் தான் சொன்னதுமே அவன் பக்கத்தில் அப்படியே போய் கத்தி வச்சங்க மார்பில் குத்துறான். நம்ம ஹீரோ அதெல்லாமே வந்துட்டு பெருசாக எடுத்துக்காம போகிறதுக்குறான். ஆனாலுமே அவங்களுக்கு டவுட் ஆகிட்டு நம்ம ஹீரோயினோட உடம்புல அங்கே வந்துட்டு டைமாம் அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டதுமே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் போத்துட்டு இருந்தா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எனக்கு தெரியுமே உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு, அந்தாலும் நான் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. அந்தாலும் அவன் வந்து அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து அவன் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அந்த டைம் பாமையுமே வந்துட்டு அவன் எடுத்துட்டு, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன், நான் உனக்காக என்ன வேணாலும் வந்து செய்வேன்னு சொல்லிட்டு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, நான் இப்போ அதை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அந்த டைம் பாம்பை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிடுது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. கடைசியில் இவருமே என்னை விட்டுட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அப்படியே வந்து உடம்புலாம் காயமாகி அங்கே வந்துட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு அப்போ தான் வந்துட்டு அங்கே உயிரே வருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துலேயே அங்கே வந்துட்டு உட்காந்துட்ருக்கான். முழிப்பு வரவும் தான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு, உங்களை போயிட்டு உள்ளே இதுக்காக அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகுது. நம்ம ஹீரோ பேச்சை விட்ட உண்மையை சொல்லிடலான்னு பார்க்குறான். பட் அவளுக்கு இப்போ சொன்னால் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே சொல்கிறதுக்குமே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது லாயர்லேருந்து கால் வந்துடுது. இப்படி உங்கள் அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட அவ சொல்லிட்டு இருக்கா. நிம்மதியாக எப்படி இருக்க விட்டுருவாங்க. அப்போ உங்கள் ஸ்டெப் மதருமே அங்கே கிளம்பி வந்து ஒழுங்காக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துடணும்னு சொன்னதும், நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட அப்பா வந்துட்டு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போனது, நான் உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அந்த ஆள் வாங்கி வச்ச கடன் எல்லாம் யார் அடைப்பா, நீயே அடைப்பான்னு சொன்னதும், எங்கள் அப்பா எந்த கடன் வாங்கினாரு, நீங்கள் ஆடம்பர செலவு பண்ணி அதை அடைக்கிறதுக்கு அவர் பாவம் லோன் வாங்குறாரு, அந்த லோனை தானே வந்துட்டு நீங்கள் இப்போ அடைக்கிறீங்க, என்னமோ வந்துட்டு அவர் கடை வாங்கினாருன்னு பேசுகிறீங்க, நான் கொடுத்த காசு எல்லாமே நீங்கள் கேப்ளிங் விளாண்டு செலவழிச்சிட்டு என்னோட அப்பாவுமே செத்து போயிட்டாரு, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அங்கே ஒரு ரவுடியை கூட்டிகிட்டு வந்துட்டு இவ இப்படி எங்கள் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட சொன்னதும், உன்ட்ட நான் வந்துட்டு மரியாதையை கேட்குறேன், அதை கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொன்னதும், நீ என்ன பண்ணாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே, அப்படியா சரி வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ அங்கே வந்து போட்டு அடிச்சுட்டு அங்கே காப்பாற்றினதுமே அங்கே இருந்தாலும் வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, நான் எவ்வளோ பெரிய கேங்கை சேர்ந்தவன் தெரியுமா, என்னோட பாஸ்ட்டை சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொன்னதும், அப்படி அவன் பாஸ் வந்து என்ன பண்ணிடுவான், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேச வரும்போது, நீ யார், நீ வந்துட்டு சாதாரண ஒரு செக்யூரிட்டி கார்டு தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் அவங்க பையன் எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே எல்லாருமே புள்ளி பண்ண வந்ததுமே, சரி அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் யார் தெரியுமா, நான் தான் கமெண்டர் கூன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தன்னோட உண்மையை சொல்லிடுறான். அதை பார்த்துட்டு அவங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. ஏன்னா கமெண்டர்ஸுமே வந்துடுறாங்க, இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே உள்ள தூக்கி போடுங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப அரண்டு போயிட்டு சாரி கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக்காக இருக்குது. அவங்க கையை பிடிக்க போனால் இவ கோமாயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ, நான் வந்து வேணும்னு இது மறைக்கலை, நான் வந்துட்டு எவ்வளோ டைம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு சொன்னதோ, இவ்வளோ நாள் உன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருந்துட்டுருக்கேன், நீ வந்துட்டு எத்தனை போய் என்கிட்ட சொல்லி மறைச்சிருக்க அப்படின்னா இதுக்கெலாம் என்ன அர்த்தம், என்னை இடியட் தானே நீ நினச்சிருக்க, காசு போய் பிடிச்சி உன் சொத்தை பூரா படிச்சுட்டு போயிடுவேன்னு நினச்சியா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அவன் சோகத்தில் படுத்து கிடக்குமே அவங்க தாத்தா வந்து குச்சை வச்சு அடிச்சுட்டு, அறிவு கட்டவனே இதுக்கு தானே சொன்னேன் போய் சொல்லாதன்னு சொல்லிட்டு, அறிவு இருக்கா, நீ அந்த பொண்ணோட வந்துட்டு உண்மையை வந்து சோதிக்கணும்னு பார்த்தா, இப்போ நீ தான் வந்து சோதனையில் போய் மாட்டிக்கிட்ட, மரியாதையோட போய் அவட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. அங்கே அவள் கிளம்பி போயிட்டு இருந்தா. அங்கே நிறைய ஃப்ளார்லாம் கொடுத்து ப்ளீஸ் அவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே பொக்கே வச்சு நின்றுட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவன் பேச்சை கேட்காம அங்கே வந்து போகும்போது அவன் கிராஸ் பண்ணி வர்றப்ப அங்கே வந்து ஒரு கார் வந்து இடிச்சிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். ஹீரோயின் அரண்டு போயிட்டு வேமா போயிட்டு ப்ளீஸ்
ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, நீ போயிட்டேன்னா எனக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்தில், நான் கோவத்தில் தானே உன்னை விட்டு போனேன், அதுக்காக நீ இப்படி என்னை மொத்தமாக விட்டுட்டு போவையா, நான் உன்னை இதுக்கப்புறம் விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் ஏந்திரின்னு சொல்லிட்டு அவள் அழுதுச்சேக்கா. இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக வந்து வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே எப்பயுமே சேர்ந்து இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே இங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. என்னடா எதுவும் கனவு வந்து நம்ம ஹீரோ கண்டுட்டு இருக்கானான்னு பார்த்தா அப்படியே வந்துட்டு ஒரு பிளாஸ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது இவன் எந்திரிச்சிட்டு, எனக்கு தான் தெரியுமே நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு, ஏன்னா என் கூட தான் நீ எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கே இல்லை, என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு தெரியும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரியலாக தான் இப்போ அவங்க 2 பேத்துக்குமே எங்கள் மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.